சிந்தையிலே நாங்கள் வானத்துக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே இந்த வேளை ஒப்பு கொடுத்து சௌரன் ஈசாக்கு எங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆமென். ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே சங்கீதம் 99வது அதிகாரத்தை நாங்கள் திருப்ப போகிறோம். அதில் 1 நாங்கள் முடிவு மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 99ஆம் அதிகாரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். ஆமென். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவளுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியல் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். ஆமென். ස්වාමීන් වහන්සේ රජකම් කරනසේක. මනුෂ්‍ය වර්ගයේ වේවලත්වා. උන්වහන්සේ කේරු පිට වැඩ හිටසේක. පොළවේ සැලෙව්වා. ස්වාමීන් වහන්සේ සියොන් උතුම්ව. උන්වහන්සේ සියලු මනුෂ්‍ය වර්ගයන්ට වඩා උසස්ය. ඔහු ඔබගේ උතුම් භයංකර නාමයට ප්‍රශංසා කෙරෙත්වා. උන්වහන්සේ සුද්ධසේක. රජුගේ ශක්තිය වනහේ යුක්තියට පිළිවෙල. සාධාරණකම පිටවන ඔබය. ජාකෝබ්ගේ යුක්තිය ධර්මිෂ්ඨකම සිදු කරන්නේ ඔබය. අපේ දෙවි ස්වාමීන් වහන්සේ උසස් කරා. උන්වහන්සේගේ පාපුතුව වෙත නමස්කාර කරා. උන්වහන්සේ සුද්ධසේක. උන්වහන්සේගේ පූජකයන් අතරේ මෝසෙස් සහ ආරෝන්ද උන්වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්න අතරේ සාමුවෙල්ද ස්වාමීන්ගේ යාඥා දුන්නාය. උන්වහන්සේට ඔහුට උත්තර දුන්සේක. උන්වහන්සේ වරාජමින් ඔහුට කතා කළසේක. උන්වහන්සේගේ ශික්ෂා ඔහුට දුන් පනත පැවතුණාය. අපේ දෙවි ස්වාමීනි, ඔබ ඔහුට උත්තර දුන්සේක. ඔබ ඔහුගේ ක්‍රියාවලට පිළිගත් ඔහුට කමාව දුන් දෙවි කෙනෙකු වූසේක. අපේ දෙවි ස්වාමීන් උසස් කරා. උන්වහන්සේගේ සුද්ධ කන්දේදී නමස්කාර කරා. මක්නිසාද අපේ දෙවි වූ ස්වාමීන් වහන්සේ සුද්ධසේක. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவரும் அமர்ந்திருங்கள். ஆமென். இந்த அருமையான நாளிலே நாங்கள் சபை காலங்களை முடித்து வேகமாக என்று தான் சொல்லலாம், வேகமாக முடித்து இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இன்றைய நாளிலே தானியேலுக்கு கபிரியலினாலே அறிவுறுத்தியவைகள், அதாவது அறிவுறுத்தியவைகள் என்ற கபிரியல் அறிவுறுத்தியவைகள் என்ற
ஒரு தலையங்கத்திலே வந்து நான் உங்களுக்கு வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் தேவனுடைய சரியான நியமங்களையும் தேவன் என்ன அறிவுரை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் அவருடைய அறிவுரையிலே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆலோசனைக்கும் அறிவுரைக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஏன்னா தானியேலுக்கு கபிரியேல் அறிவுறுத்தியவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆலோசனை என்ற வேளையில் அதை நாங்கள் செய்யலாம், இப்படியும் செய்யலாம் அப்படி. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை அறிவுறுக்கிற வேளையிலே அதன்படி தான் நாங்கள் செய்யணும், அதன்படி தான் அதனுடைய அர்த்தமாகவும் இருக்க முடியும். ஏனென்றால் தேவன் மாத்திரம் வியாக்கியானியாக இருக்கிறார். ஆமென். தேவன் தான் அந்த வார்த்தையின் வெளிப்பாடை அவர் அறிந்தவர். தேவனுக்கு தான் எது சரி எது பிழை என்பது தெரிந்தவராக இருக்கிறார். ஆமென். அதனால் அந்த வார்த்தைகளை நாங்கள் அறியணுமென்றால் அந்த தேவனுடைய சிந்தையோடு தான் நாங்கள் அறிய முடியும். ஏனென்றால் அநேகர் வார்த்தைக்கு வந்து தவறான வியாக்கியானங்கள் போதனைகள் சொல்லலாம். அது ஒருவேளை சரியாக தென்படும். நான் கடந்த வாரத்தில் வந்து ஒரு பெண்டிகோஸ் ஒரு பிரர் அவர் நான் வெயிட் பண்ணுற வேளையில் அவரோட நான் பேசுவதுண்டு. அப்போ பேசுகிற வேளையில் அவர் யூடியூப்பில் இப்போ எல்லாரும் செய்திகளை போடுறபடினால அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், அதாவது வந்து காரியங்களை சொன்னார். என்னென்னா, ஒரு ஊழியக்காரன் பிரசங்கித்தாராம், அது ஒரு வியப்பாக அதிசயமாக இருந்துச்சு. அப்போ என்ன கேள்வி அவர் கேட்குறாருண்டா, நரகத்துக்கு அதிக ஆத்துமாக்கள் போவாங்களா, பரலோகத்துக்கு அதிகமாக ஆத்துமாக்கள் போவாங்களா? அப்போ நான் அப்படியே ஸ்டக் ஆகி கொஞ்சம் நேரம் நின்றேன். அவர் ஏன்னா நான் அந்த டைமில் நான் வேறு ஒரு சிந்தையில் இருந்தேன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க. அப்போ அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சொன்னார், பரலோகத்துக்கு தான் அநேக ஆட்கள் போவாங்களாம். அப்போ நான் ஏனென்று கேட்க, ஏனெண்டா பிசாசு வந்து இயேசுவோட சேலஞ்ச் பண்ணக்குள்ளே சொல்லுவானா, பாத்தியா என்னட்ட நிறைய பேர். அப்போ இயேசு தோத்துருவார். அப்போ இயேசு கிறிஸ்து தோத்துருவார். அப்போ அவர் ரத்தம் சிந்தினது வந்து வீணாகி போயிருமே. அப்போ அதனால் வந்து பிசாசிட்ட தேவன் தோக்கிறதாண்ட ஒரு செய்தி கூட சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் இதுக்கு பிறகு பேசாமல் இருக்கல தானே. அப்போ ஏனண்டா அந்த வார்த்தையை பாருங்கள். ஏண்டா தேவன் எல்லா மனிதனுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை பாருங்கள், இப்படி தவறாக நல்லொரு ஆள். இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த வேத வசனங்கள் எல்லாம் அவர் தான் எனக்கு தந்தவர். நாங்கள் வேதத்தை பற்றி தான் அந்த இடத்துலேருந்து பேசுவோம். ரெண்டாலும் இன்றைக்கு நிறைய பேர் வந்து அழைப்புண்டு அடைந்து திரிகிறாங்க. ஏனண்டா வார்த்தையை அறியணும். ஏன்னா தானியேல் சொல்கிறான், என்ன கடைசி நாட்களில் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி என்ன செய்வாங்களாம், அறிவு பெருக வந்து வேதத்தை அறிய வெளிக்கிடுவாங்க. அதனால் அறிவு பெருகி போகும். இன்றைக்கு வார்த்தையை குறித்ததான அறிவு பெறுகிற காலம். எல்லாரும் எல்லாம் தெரியும். ஆனால் தேவன் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். தேவன் தன்னுடைய வார்த்தையை வந்து சரியான முறையில் கொடுக்க நாங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். அந்த ஜனங்களுக்கு வந்து அந்த காரியங்கள் அறியணுமென்றால் தேவனுடைய கிருபை வேணும். ஆமென். தேவனுடைய இரக்கம் வேணும். யாருக்கு தேவன் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு மாத்திரம்தான் அவர் வெளிப்படுத்துவார். அப்போ அதனால தான் திக்க சொல்கிறார். இப்போ இதில் நாங்கள் ஒரு தவறு ஒன்று விட்டுருக்கிறோம். என்ன தவறண்டா, இப்போ நான் இந்த சபை காலத்துக்கு பிற்பாடு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு தான் நான் பிரசங்கிச்சிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல டக் டக் டக்குன்னு போகலாம். ஏன்னா ஆனால் நான் அதுலேயும் உங்களை தட்ட விரும்புகிறேன். 7 முத்திரை வரக்குள்ளே கம்ப்ளீட்டாக போகும். ஆனால் இப்போ தானியேலின் 70 வாரங்களை பார்க்கக்குள்ள உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் பாடமாக போக மாட்டோம். ஏன்னாண்டா இந்த நாளில் அதை பிரசங்கிக்கிற காலம் அல்ல, அது ஒரு நேரம் இல்லை. ஆனால் நாங்கள் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதுக்கு அது ஒரு மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறபடினால கர்த்தர் வார்த்தையோடு எல்லாரோடும் பேசணுமென்ற அந்த காரியத்தில் கர்த்தர்கிட்டே நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். அவர் உங்களை வழி நடத்துவார். எந்த வாஞ்சியோடு வந்தீங்களோ அதை உங்கள் அந்த வார்த்தையோடு அவர் பேசுவார். அப்போ அதான் திகர் சொல்கிறேன், இதை நாங்கள் அதிக கவனத்தோடு பார்க்கணும், பயபக்தியாக. அப்போ அதான் தீகர்சி என்ன சொல்கிறாருண்டா, தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறது வந்து உலகம் காணாது. அப்போ அதனால் வந்து அவர் எளிமையில் முதலாம் வருகையில் தேவன் வருகிற வேளையில் வந்து அவருக்கு யாருக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருந்தாரோ அந்த ஜனங்களுக்கு அவர் எளிமையாக அவர் காண்பித்தார். அப்போ அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிமியோன் வந்து கர்த்தர் வருகையை முதலாம் வருகையை கண்ட ஒரு மனிதர். ஆனால் அந்த சிமியோனை குறித்து ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சிமியோனுக்கு சிமியோன் தேவன் முதலாம் வருகையை கண்ட ஒரு மனிதனாக இருந்தார். அதே போல் வயது சென்ற ஒரு அன்னாள் என்ற ஸ்திரீ, சாமுவேலுடைய தாய் அல்ல,
அங்கே நாங்கள் லூக்காவில் வாசிக்கிற அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட ஒரு வயதான பார்வையற்ற ஒரு ஸ்திரீ, அவளுக்கும் தேவன் என்ன செய்தார்? தேவன் முதலாம் வருகையை அவர் காண்பித்தார். அதே போல் எளிமையான அந்த சீசர்கள், அவர்களுக்கும் தேவன் என்ன செய்தார்? தன்னை வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நான். ஆனால் அவர்கள் பிரபலியமாக இருக்கு. இப்போ அறிவுறுத்தியவைகளுக்கு நாங்கள் போக போகிறோம். ஏனென்றால் இந்த மெசேஜை குறித்து நீங்கள் அறியோம். நீங்கள் அப்போ தான் நீங்கள் யார் என்பதை அறியலாம். ஏன்னா உங்களோட எய்ம் என்னன்னு தெரியாட்டி நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அறிவுறுத்துவைகள் நிறைய காணலாம். இப்போ ஓஎல்லேருந்து ஏழுக்கு போனோன்னே நீங்கள் ஒவ்வொரு பாடங்கள் எடுக்கிறவங்களுக்கு அந்த சேர்மார் பாடத்தை துவங்க முதல் உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுவாங்க, உண்ட ஏம் நீ எப்படி போகணும். அதே மாதிரி இந்த மெசேஜில் வர்ற நீங்கள் உங்களுக்கு எந்த காலத்தில் இருக்கிறோம், நாங்கள் என்னத்தை பின்பற்றி போகிறோம், நாங்கள் உறுதியானதில் இருக்கணும் என்பதை நீங்கள் அறியணும். அறியாட்டி நீங்கள் ஏனோ தானோண்டு இன்றைக்கி நீங்கள் நினைப்பீங்க, என்னடா மற்றவங்களுக்கு இது தெரியாது, எங்களுக்கு அப்போ இது சரியா பிள்ளையான். ஆனால் முதலாம் வருகையில் அந்த சிமியோனை பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனை பார்த்தீங்கன்னா, அந்த சீசர்களை பார்த்து அவங்க மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையை கண்டவங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த 7 முத்திரைகளை முடியக்குள்ளே தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் வருகையில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டிருக்கிறோமாண்டு. ஆமென். அதாவது முதல் ஸ்டெப். அதுக்காக நீங்கள் மாறி விளங்கிறாதீங்க. ஆமென். அப்போ அதனால் அதே தேவன் மீண்டுமாக பிரஜாதிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தின அந்த தேவனை அவர் எந்த உருவில் தம்மை வெளிப்படுத்தினீர்? வார்த்தையாக தன்னை வெளிப்படுத்தினீரா, அல்லது சரீரத்துக்குள்ளாக தன்னை மறைத்து கொண்டு வெளிப்படுத்தினாரா? அதே தேவன் மீண்டுமாக பிரஜாதிக்கு வெளிப்படுத்துறத உலகம் காணாது. ஆனால் சிமியோனை போல, அங்கே அன்னாளை போல, அந்த மீன் பிடிக்கிற அந்த சீசர்களை போல, அந்த யோவான் ஸ்நானனை போல, அந்த எளிமையான ஜன, ஆனால் உலகத்துக்கு தெரியாது. அவங்க எங்களை சிமியோனை போல பிரசித்தி பெற்றவங்களாக நாங்கள் இருக்க மாட்டோம், எளிமையாக. அப்போ அதனால் உங்களுக்கு குழப்பம் இருக்கக்குள்ள இது அறிவுறுத்தல்கள். அதனால் உங்களுக்கு இருக்கும், என்னடா மற்றவன் ஏன் இதை அறியாமல் இருக்கிறான், ஏன் என்று நீங்கள் வியக்கத்தவள். ஆனால் நீங்கள் உண்மையாக அந்த வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தேவன் முதலாம் வருகையில் தன்னை வெளிப்படுத்தினது போல இந்த ரகசிய வருகையை நீங்கள் கண்டிருப்பீங்க. ஆமே, அதையும் அவர் வெளிப்படுத்த உங்களுக்கு சித்தமாயிருப்பார். இல்லாட்டி உங்களுக்கு தெரியாது. அப்போ அதான் தீர்க்கதரிசி எப்பயுமே செய்தியை படித்த பிற்பாடு தன்னை வைஃபுக்கு பிள்ளைக்கு வெளிப்படுத்துறது. அது அவருடைய இயல்பு. அப்போ அதனால் அவர் என்ன செய்கிறாரண்டா, அந்த பெக்கிக்கு என்ன செய்கிறாரண்டா, அவருடைய மனைவிக்கும் என்ன செய்கிறாரண்டா வெளிப்படுத்துகிறார். அப்போ வெளிப்படுத்துகிற வேளையில் இதெல்லாம் அவங்க பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியப்பாக இருக்கு. ஏன்னா அந்த தானியலின் 70 வாரங்கள் அங்கே கபிரியல் அங்கே தானியலுக்கு அறிவுறுத்த அந்த 6 விதமான நோக்கங்களை அவர் காண்பிக்கிற வேளையில் அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதை பற்றி நான் என் மனைவிடம் விளக்கிட முயன்று கொண்டிருந்தேன். என் மகள் பொக்கியும் உடன் இருந்தால் எங்களுக்கு கிடைத்த முடிந்த அளவு வெவ்வேறு வகையான அகராதிகள், அதே நேரம் நிறைய விஷயங்கள், அதே நேரத்தில் பாருங்கள் இந்த வெப்ஸ்டர் அகராதி, அதே நேரத்தில் பாருங்கள் சொல்கிற பழைய கிரேக்க மொழி அகராதி, அதே நேரத்தில் அநேக புத்தகங்கள் இருந்தன, நவீன அகராதி, இப்படியான எல்லா புத்தகங்களை வச்சு தான் அவர் ஆராய்ஞ்சி பார்க்குற வேளையில் இப்போ மனைவிக்கு தலை சுற்றுதுன்றாக்குள்ள கேட்டல்ல, இது எவ்வளோ ஒரு ஆழமண்டு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஒரு வியப்பாக இருக்குது. அப்போ அதனால தான் அவரோட மனைவி சொல்கிறா, என் மனைவி என்னிடம், நமது ஜனங்கள் ஏழைகளும் அவர்களில் அநேகர் நம்மை போல கல்வி அறிவும் இல்லாதவர்களுமாய் இருக்கிற சூழ்நிலையில் அவ்விதமான விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்கனம் நீர் எதிர்பார்க்குறீர். அப்போ அவர் சொல்கிறா, இப்படி எங்கிட்ட வர்ற ஜனமெல்லாம் எளிமையானவங்க, கஷ்டப்பட்டவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அப்படி இருக்கக்குள்ள இந்த வெளிப்பாடெல்லாம் எப்படி இவங்க அறிஞ்சு கொள்ளுவாங்க? ஏண்டா தானியலின் 70 வாரம் ஒரு கணக்கு சம்பந்தமான ஒரு காரியம், அது எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு காரியம் என்றக்குள்ள அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார், அவங்க எப்பயுமே அந்த சிமியோனை போல தேவன் வருவார், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்ற எதிர்பார்த்தோடு இருக்கிறபடினால கர்த்தர் நிச்சயமாக அவருக்கு வெளிப்படுத்துவார். ஆமே, அது அவங்களுக்கு இலகுவாக இருக்குது, அவங்க அப்படியே விசுவாசிப்பாங்க.
பாருங்கள், அந்த வயதாகி அநேகர் சொன்னாங்க, நீ மரிக்க போறா, இன்னும் நீ கிறிஸ்துவ வருவார், கிறிஸ்துவை நான் காண்பேனான்னு நீ எதிர்பார்க்கியான். அவன் அப்பயுமே நிச்சயத்தோடு என் இரட்சணியத்தை என் கண்கள் எப்பயும் காணும் என்ற அந்த விசுவாசத்தோடு காத்திருக்கிறவல்ல ஒரு நாள் தேவனே அவனோட கரத்தில் வந்து விழுந்தார். பாருங்கள் எவ்வளோ வினோதமான. அவன் யோசிச்சிருப்பான், இயேசுவை அங்கே தேவனை நான் ஒரு உருவத்தோட ஒரு அதாவது வெள்ளை உடுப்போட அங்கே கிரீடத்தோட காணணும் என்று இருக்கக்குள்ள அவர் பாருங்கள் குழந்தையாக வந்து அவன்கிட்ட இருக்கக்குள்ள பாருங்கள். அதான் வெளிப்பாடு, சாஸ்திரிகளுக்கு வந்த வெளிப்பாடு. அவன் குழந்தையாக இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சாஸ்தாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு தெய்வ குழந்தை என்று, அவர் தெய்வமே பூமியில் அவதாரம் எடுத்து அவர் பிறந்திருக்கிறார் என்பது. அதான் விசுவாசத்துக்கு வந்து எதுவுமே அங்கே தடையாக இருக்காது. ஆமே, கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதன் அப்படியே விசுவாசிப்பான். எங்கள் ஞானத்தோடு நாங்கள் விசுவாசிப்போம்ண்டா கண்டுகொள்ள முடியாது. அப்போ பாருங்கள், அந்த அவர் என்ன சொல்கிறார், அந்த மகளும் என்ன செய்கிறார், அப்போ தீக்கர் சொல்கிற பாருங்கள், தேவன் தக்க பதில் அளிப்பார் என்று நான் பதிலளித்தேன். அது எவ்வளவு சிக்கலாக இருந்த போதிலும் தேவன் அதை உடைத்து எளிதாக்கி கொடுக்க முடியும். பாருங்கள், எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அவர் உடைச்சு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கும் அந்த தேவனை நீங்கள் காணணும் என்று அவரை நான் எப்படியாவது காண்பேன் என்ற அந்த நிச்சயத்தோடு இங்கே வந்திருந்தால் தேவன் வெளிப்படுத்த சித்தமாக இருப்பார். ஆமென். தேவன் ஏண்டா உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் தேவன் வெளிப்பட வேணும், தேவன் எனக்கு நிச்சயமாக பதில் அளிப்பார் என்ற நிச்சயம் இருக்குமானால் அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். ஆமென். அப்போ பாருங்கள், ஏனெனில் நாம் அந்த ஜனங்களின் ஒரு பாகமாக இருக்கிறோம். திகசுரர் நாங்களும் அவங்களோட பாகமாக இருக்கிறோம். அவங்க எளிமையாக இருந்தது. ஏன்னா அவர் திகழ் சொல்கிறார், நானும் படிப்பறிவு இல்லாத. அவரோட மனைவி சொல்கிறான், நாங்களும் படிப்பறிவு இல்லாத. ஏன்னா திகழ் 7ஆம் வகுப்பு மாட்டோம். ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு அகராதியை வச்சு என்ன செய்கிறேன்டா ஆராய்ஞ்சு பார்த்து தேவண்ட வல்லமையோடு தேவன் அவருக்கு கொடுக்குற காரியத்தை அவர் என்ன செய்கிறார் காண்கிறார். பாருங்கள், பாகமாக இருக்கு. அவர்கள் அந்த நாளுக்காக வேலைக்காகவும் ஏங்கி தவித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, மேலும் நமது கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்த வண்ணமாய் இருந்து கொண்டிருக்க நாம் அவரது வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு அதை காண்பிப்பார் என்று நிச்சயமுள்ளவனாக நான் இருக்கிறேன். ஏன்னா அவர் என்ன செய்கிறார், எங்களோட கண்கள் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடினால் இது சிக்கலாக இருந்தாலும் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அதை நாங்கள் முதலாவது அறியோம். நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியணும் இந்த காலத்தில். ஏன்னா இந்த கணக்கு தான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களோட டைம் அங்கே நிறைவேறினது என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். ஏனென்றா இந்த வார்த்தை வந்து இதை தான் வெளிப்படுத்துது. ஏனென்றா இந்த மணவாட்டி, இப்போ நாங்கள் சபக்காலம் பார்த்துட்டோம், சபக்காலம் 1 to 7 அது எத்தனையாம் அதிகாரத்தோட வெளிப்படுத்தலோட முடியுது, 3ஆம் அதிகாரத்தோட முடியுது. என்ன அந்த 3ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சோடனே 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழைப்பு வருது. யாருக்கண்டா, யோவானுக்கு மேலே ஏறி வாண்டு. அப்போ மேலே ஏறி வாண்டக்குள்ள அது என்னண்டா, வெளிப்படுத்தல் 1 to 3 வந்து மணவாட்டிக்குரியது. அதோட மணவாட்டி என்ன செய்யப்படுறான்னா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுக்கு பிற்பாடு வெளிப்படுத்தல் 4:1 வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் மட்டும் யாருக்கு, யூதர்களுக்கு. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த 3ஆம் அதிகாரத்தோடு மணவாட்டி என்ன செய்கிறான்டா, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறான். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 6ஆம் அதிகாரம் இருந்து இந்த இடையில் பாருங்கள் முத்திரையில் குறித்தான வெளிப்பாடு வருது. 6 to 19 மட்டும் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து யூதரோடு, அதாவது யூதரோடு என்பதை விட தானியேலின் 70 வாரங்களோடு சம்பந்தப்பட்டவைகள். அது வந்து தான் அதை நீங்கள் காண தவறுவீங்கண்டா. அந்த 70 வாரங்களை காண தவறுவீங்கண்டா நீங்கள் கோப கலசத்தை அறியலாம், வாதைகளை அறியலாது, 7 முத்திரைகளை நீங்கள் அறியலாது. அப்போ பாருங்கள், வாதைகள் அறியலாம், கோப கலசம் அறியலாது, எதையுமே நீங்கள் என்ன செய்யலாம். என்னொன்றும் தீக்கர் சொல்கிறேன், இன்னொரு காரியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். வாதைகள், கோப கலசம், எக்காலங்கள், இந்த 7 எக்காலங்களை நீங்கள் என்ன செய்யலாது, நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ இந்த தானியேலின் 70 வாரத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்டாதான் நீங்கள் 7 முத்திரை வரக்குள்ளே சிம்பிளாக போகும்.
அப்போ உங்களுக்கு தெரியணும் 3ஆம் அதிகாரத்தோட மணவாட்டி போயிட்டா. அதனால தான் நான் சொன்னேன்னா நாங்கள் தவறு விட்டுட்டோம். என்னென்னா சபை காலத்துக்கு பிறகு வெளிப்படுத்தல் நாளில் இருந்து மிச்சம் எல்லாமே நாங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடில் திகழ்ச்சி அக்குவேற ஆனக்கு. அப்போ தான் உங்களுக்கு தானியலில் எழுவவராக்குள்ள உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே யாரை பற்றி சொல்லுதுன்னு. ஆனால் உங்களுக்கு ஏன் இப்போ இதை வெளிப்படுத்துகிறேன்டா உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், எங்களுக்கு சம்பந்தம் இல்லாட்டி இது ஏன். அப்போ ஏன் இது வெளிப்படுத்துகிறேன் தீக்கர் சொல்கிறேன்டா, தேவன் ஏன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன்டா, இது தெரிஞ்சாதான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை உங்களை கண்டுகொள்ளலாம். ஏனென்றா இந்த 70 வாரத்துக்கு முன்பாக புறஜாதியினுடைய காலம் வந்து என்ன செஞ்சிட்டு முடிஞ்ச உடனே 70வது வாரம் ஆரம்பிக்கும். இந்த 70 வாரமானது ஆரம்பிக்க முன்பு மணவாட்டி என்ன செய்யணும், எடுத்து கொள்ளப்படும். அப்போ இப்போ இன்னுமே அந்த ஒரு வாரம் என்ன செய்யலை, 7 வாரங்கள் என்ன செய்யலை, 70வது வாரம் நிறைவேறு. அப்போ அந்த 70வது வாரத்துக்கும் 69ஆம் வாரத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம், நிற்கிறோம். அப்போ நிற்கிறோம் என்பதை நீங்கள் கண்டு கொண்டாதான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஆயத்தப்படுவீங்க. அப்போ தானியேல் என்ன செய்கிறான்டா, எரேமியாவோட புத்தகத்தை வாசிக்கிறான். அப்போ வாசிக்கிற வேளையில் தான் அவனுக்கு அப்செட் ஆகுது. என்னது, அவன் வாசிக்கிற வேளையில் அவன் தீர்க்கதரிசனம் உரைச்சி எத்தனையாம் ஆண்டு நிறைவேறிட்டு, 68 ஆண்டு நிறைவேறிட்டு. நிறைவேறினோன்னே இவனுக்கு பயம் பிடிச்சிட்டு, என்ன மிச்சம் எத்தனை ஆண்டு இருக்குது, 2 ஆண்டு தான் இருக்குது. இந்த 2 ஆண்டில் நாங்கள் எங்கே போக போகிறோம், மறுபடியும் வந்து எருசலேமுக்கு போக போகிறோம். அப்போ இந்த 2 ஆண்டுக்குள்ளாக என்ன செய்யணும், அவன் மாத்திரமில்லை அவனுடைய ஜனத்தையும் ஆயத்தப்படுத்தணும். ஏனண்டா அப்போ தான் அந்த தேசத்துக்கு போகலாம். ஏண்டா உங்களுக்கு கவனமாக தெரியணும், இஸ்ரவேலுக்கு எப்பொழுதும் நேரம் காலம் சமயம் அப்படி அச்சொட்டா நிறைவேறு. 3 நாளண்டா 3ஆம் நாளில் தேவன் வருவேன், 100 நாளண்டா 100 நாளில் சரியாக வருவேன். அதுக்கு ஒரு செகண்டும் என்ன செய்யாது, தாமதிக்காது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது, எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா அது கிருபையின் காலம். அது வந்து பிரஜாதிக்கு தேவன் மணவாட்டி என்ற ஒரு அந்தஸ்தா கொடுத்தபடினால தேவன் வந்து அவளுக்காக தன்னை தாமதிக்கிறார். யாரும் கெட்டு போகாமல் தேவன் முன்கரித்த ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறார்னா காலத்தை தாமதிக்கிறார். ஆனால் யூதருக்கு வந்து கணக்கு, அதை தாண்டி யாருமே ரட்சிக்க இயலாது. யூதர் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க, 1,44,000 தவிர 45 ஆக இயலாது. புரியுதா உங்களுக்கு, அவங்களுக்கு கணக்கு தான். ஆனால் புறஜாதிக்கு வந்து கணக்கு இல்லை. அது ஏசியனில் வந்து அல்லது ஐரோப்பாவோ எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து பலமாக என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் யார் அவருக்காக ஆயத்தப்படுறாங்களோ அவங்கள தான் என்ன செய்யலாம், வரலாம். அதே நேரத்தில் இன்னொரு காரியம், இது அறிவுறுத்தல் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, அப்போ அதில் வந்து இன்னொரு காரியம், இந்த புறஜாதி மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு 70வது வாரம் ஆரம்பித்த பிற்பாடு எந்த புறஜாதியானும் ரட்சிக்கப்படையலாம். நீங்கள் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அதுக்கு பிறகு உங்களோட எந்த காரியத்தை செய்தாலும் நாள் முழுக்க 40 நாள் உவாசம் இருந்தாலும் ரட்சிப்பு வராது. நீங்கள் இந்த 70வது வாரம் ஆரம்பிக்க முன்பு நீங்கள் செய்கிற எல்லா பலனும் வரும். இந்த 70க்கு பிற்பாடு உங்களோட மத ரீதியான செயற்பாடால் நீங்கள் யாருமே ரட்சிக்கலாம். ஆனால் அந்த 70வது வாரத்துக்கு முன்பாக பரிசுத்தவானுக்காக எதையெல்லாம் செஞ்சீங்களோ அது ரட்சிப்பை கொண்டு வரும். எப்போ 2ஆம் மரணத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும். ஆனால் உபத்திரவத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதே மற்றவனுக்கு கிடக்கிற எல்லா உபத்திரவங்களும் உங்களை வந்து தேடி தேடி வருவாங்க, தேடி தேடி வேட்டையாட நடக்கும். அதில் அந்த அவன் கொடுக்குற தண்டனையில் வந்து பிள்ளைகள் விளங்குதான். அப்போ இது வந்தால் நீங்கள் அது நல்ல டைமில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏண்டா இந்த டைம் வந்து அவங்க எருசலேமில் நடக்கிற சம்பவத்துக்கு வந்து நல்ல ஒரு காரியம். ஏனென்னா அது எப்படி அவங்க வந்தாங்கன்றக்குள்ளே நாங்கள் யுத்தத்தோடு நாங்கள் என்ன செய்யலாம், சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். ஏனென்னா அப்படியான 3ஆம் உலக யுத்தத்துக்கு போகிறோம். ஆனால் இப்போ உலகம் சொல்கிற மாதிரி இப்படி இது வருமா, இது நடக்குமா, அல்லது இப்படியா, அல்லது கட்ட போகிறானா என்றக்குள்ளே எங்களுக்கு விட தெரியும். ஏன்னா அது எப்போ அவன் செய்வான், நாங்கள் இருக்கக்குள்ளே செய்கிறானா என்றதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலை, அந்த 70 வாரக்குள்ளே சிம்பிளாக வந்து கண்டறியலை. ஏண்டா சோதோம் அழிகிறதுக்கு முன்பாக சோதோமுக்கு என்ன நடக்கிறது ஆபிராம் முழுவதும் அறிஞ்சிருந்தான். ஏண்டா ஆபிராம் யார் என்று எனப்பட்டானா,
சிநேகிதன் எனப்பட்டார். நான் சிநேகிதனுக்கு மறைப்பேனோ? அவர் முழுக்க என்ன செய்து, அதே போல தான் நாங்கள் அதைப்படி தாண்டி மணவாட்டி என்றக்குள்ள முழு ரகசியமும், மணவாளனுடைய முழு ரகசியமும், உலகத்துக்கு நடக்க போகிற முழு சம்பவமும் எங்களுக்கு தெரியும். ஏன் இதெல்லாம் தேவன் எங்களுக்கு தெரிய பண்ணுறாருண்டா, தேவன் அதில் ஒரு வழியை வச்சிருந்து. என்னென்னா, இப்போ இவ எடுக்கப்படுவா, அது நடக்க முன்பு என்ன இதெல்லாம் சம்பவிக்கும், நீ எடுத்த பிறகு தான் இது நடக்கு. அப்போ இங்கே ஏன்னா எங்களுக்கு கடிகாரம் யார்? யூதர்கள். ஏன்னா இந்த வேதம் சொல்லுது, நீங்கள் ஒரு காலத்தை அறியணுமெண்டா. மத்தேயு 25 இருக்கேன்னு, அத்திமரமானது துளிர் விட்டு காய் காத்து போய் போத்து அங்கே இருக்கும்போது வசந்த காலம் சமீபம் ஆயிட்டு. தேவன் எங்கே வந்துட்டாரா? வாசலுக்கு வந்துட்டு வந்தாரா இல்லையா? இஸ்ரவேல் தேசமானது 1946-48 உருவாகின பிற்பாடு மே 17 நினைக்கிறேன். அதே போல் நியாயத்தை பிண்டைக்கு செய்தி படித்தவனுக்கு தெரியும். என்னது, எப்போ தேவன் கதவடைச்ச? மே 17. அப்போ விளங்குதா உங்களுக்கு? மே மாதம் 17ஆம் தேதி தேவனுக்கு யூதருக்கு செய்கிற எல்லாத்துக்கும் டேட் அப் இருக்குது, முழு டேட் இருக்குது. இப்போ மழை பெஞ்சது, இப்போ மழை நின்றது, எல்லாத்துக்கும் மாதம் நாள் எல்லாமே இருக்குது. நாங்கள் அதை பார்க்க அந்த பிள்ளைகளுக்கு பார்த்து வாரோம். அப்போ எல்லாத்துக்கும் இருக்குது, எங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு எப்போ தேவன் செய்தாரோ அதுக்கு தேதி இருக்குது, நாள் இருக்குது, மாதம் இருக்குது, அது மாறாது. ஆமேன். கிழமை கூற மாறி இருக்காது. இந்த கள்ளங்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இவங்கட இந்த ரோமிய கலண்டரை கொண்டபடியாக எங்களுக்கு இப்போ மாறி மாறி போகுது. திங்களுக்கு வந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கு போய் அடுத்த வாரம் புதனுக்கு. ஆனால் இஸ்ரேல் யூத கலண்டருக்கு கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை பிறந்தீங்கன்னா அடுத்ததும் திங்களில் தான் பாரு. ஏனண்டா வருடத்துக்கு எத்தனை நாட்கள்? 360. இப்போ நாங்கள் பாவிக்கிற கலண்டர் எத்தனை நாள்? 365 அரை என்ன அப்படி தானே 65. அப்போ எத்தனை நாள் கூட ஓடிட்டு இருக்கிறோம்? 5.5 நாளில் வேகத்தில் வரும். ஆனால் வேதாமம் அதால் தான் எங்களுக்கு எல்லாமே சரியாக கல்குலேட் பண்ணலாமே இருக்குது. இல்லாட்டி எல்லாமே அதனால்தான் எல்லா நேரம் எல்லா சமயம் வந்து சரியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த 5.5 நாள் கூடக்குள்ளே வந்து அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சரியான கேலண்டரில் வந்து ஒரு மாதத்துக்கு 30 நாள் நீங்கள் கூட்டினீங்கன்னா 360 நாள் வரும். நீங்கள் திங்கள் பிறந்தா திங்கள், ஈஸ்டர் அன்றைக்கு ஒரு நாள், அடுத்த நாள் அடுத்த மாதமும் வருது, முன்னுக்கு வருது, பின்னுக்கு வருது, எல்லாமே மாறி வருது. ஆனால் வேதாம் வந்து மாறாது. ஆமேன். அதுதான் தேவன் அசையாத தேவனாக இருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்கள், இப்படியான காரியத்தில் நாங்கள் இருக்கிறத நாங்கள் அப்போ பாருங்கள், அப்போ பாருங்க, இப்போ தேவனுடைய அப்போ நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்னென்னா, அந்த காரியமானது என்ன செய்கிறது. அப்போ நாங்கள் அந்த மிருகஸ்தம்ப நாளில் நாங்கள் பார்த்தோம் தேவன் ஏன் இந்த முத்திரைகளை திறக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஏண்டா தேவன் எப்படி யூதரோடு இடைப்பட்ட வேளையில் அவர் என்ன செய்கிறார்ண்டா, அவங்களுக்கு தன்னுடைய ரட்சிப்பை என்ன செஞ்சு காண்பிச்சு, ரத்தம் சிந்தி என்ன செய்கிறதுக்கு மீட்கிறதுக்காக தன்னுடைய மீட்பரை காண்பிச்சு மன்னிப்பை கொடுத்தேர். ஆனால் அவங்க என்ன செய்யலை, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளேன். ஆனால் இப்போ தேவன் இப்போ ஏன் நாங்கள் இதை பார்க்க போகிறோம்னா, தானியேல் 6 விதமான நோக்கத்தை சொல்கிறான். மீறுதலை தவிக்கிறதற்கு, பாவத்தை தொலைக்கிறதற்கு. அப்போ அது வர்றதுக்கு ஏனண்டா அவங்களுக்கு அவன் மன்னித்து கொடுக்கணும். ஏனண்டா யார் நிமித்தம்? எங்கள் நிமித்தம் அவங்க என்ன செஞ்சாங்க, குருடாக்கப்பட்டாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து, ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் தேவன் அதை ஒரு திட்டமாக வச்சார். என்னண்டா அவங்களுக்கு வைராக்கியம் இருந்தது, ஆனால் அவங்க அறியாத வண்ணம் தேவன் என்ன செஞ்சு குருடாக்கின. ஆனால் எங்களுக்கும் அவர் என்ன செய்யணும், மீண்டுமாக தேவன் எப்படி கல்வாரியில் அவர் செய்து காண்பித்தாரோ அதே திட்டத்தை நான் தான் உனக்கு மீட்பர் என்பதை காண்பிக்கும். அந்த நெருங்கிய இனத்தான் யார் என்று காண்பித்து நாங்கள் போக மட்டும் பிரஜாதி ரட்சிக்கப்படையலாம். இப்போ பிரஜாதி அதுக்காக தான் ரூத் அங்கே கொண்டு வர தீக்கஸ். போவாஸ் யாருக்கு அடையாளமாக இருக்கான், இயேசு கிறிஸ்துக்கு. ரூத் யார், மோவாப்பிய பெண், பிரஜாதி. ஆனால் அவ என்ன செய்கிறான்டா, தன்னுடைய நெருங்கிய இனத்தான் யார் என்று என்ன மீட்க என்ன மாத்திரமல்ல
நகோமியை மீட்கத்தக்கதான நெருங்கிய இனத்தான் வேறொருவன் இருந்தான். ஆனால் அவனால் என்ன செய்யலாம், மீட்க போயிடாமல் போனபடினால யார் அங்கே மீட்க வாரது? போவாஸ் வார. ஏன்னா போவாசால் மாத்திரம்தான் அதை மீட்கலாம். அதே போல தான் வேதத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளையில் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்குள்ள யார் எங்களுடைய இனத்தான் என்று கண்டுபிடிக்கணும். ஆனால் பிசாசு என்ன சொல்லுவான், முன்ன எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லா காரியத்திலிருந்தும் இந்த உலகம் விஞ்ஞானம் வந்து இன்றைக்கு பெருகினபடினால ஜனங்கள் விஞ்ஞானத்தை நம்புகிற மாதிரி அவன் என்ன செய்கிறான், பிசாசு நெருங்கிய இனத்தான் ஆயிருக்கிறான். ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இனத்தான் வந்து இயேசு கிறிஸ்து, அவரால் மாத்திரம்தான் எங்களை மீட்க முடியும் என்று. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நோக்கங்களை நாங்கள் அறிகிறதுக்கு முன்பாக இந்த அறிவுறுத்தியதுக்கு தானியேல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சம்பவம் வந்து உனக்கு நடக்க முன், அதுக்கு முன்பு இந்த பிரஜாதி ஏன் இதை பார்க்குதண்டா, நம்முடைய இனத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறபடினால அவள் நெருங்கிய இனத்தானாய் வர வேணும் என்பதுக்காக அவள் என்ன செய்கிறாளண்டா, தீக்க சொல்கிறாள், அவள் வார்த்தையோடு தன்னை அடையாளம் படுகிறாள். அப்போ அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்கிறான்டா, தீர்மானம் செய்கிறாள். ரூத்துடைய 4 கட்டம் இருக்குது. முதல் 3 கட்டம் என்ன? தீர்மானம் செய்தல், சேவை செய்தல், இளைப்பாறுதல். அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்கிறாள், பலனை பெறுதல். தீர்மானம் செய்கிறாள் என்னண்டா, நான் வந்து இஸ்ரவேலை விட்டு போக மாட்டேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், என் நெருங்கிய இனத்தான் வந்து இவன்தான் என்ற ஒரு தீர்மானம் பண்ணுறான். அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறான்டா, பலனை எதிர்பார்க்காம என்ன செய்கிறான்டா, சேவை செய்கிறான். சேவை வந்து பலனோடைய கிடக்கு இல்லை, சேவை செய்த பிற்பாடு அவனோட பாதத்தில் அவள் என்ன செய்கிறா, இளைப்பாறின பிற்பாடு என்ன வருது, பலன் வருது. அதான் நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ அதே போல தான் மணவாட்டி சபை இந்த வார்த்தையை அறிஞ்ச பிற்பாடு அவளுக்குள்ள ஒரு தீர்மானம் வருது. என்ன தீர்மானம் என்றால், இவரை மாத்திரம்தான் நான் நேசிப்பேன், இவருக்காக நான் என்ன செய்வேன், இவருக்காக நான் வாழ்வேன், இதை விட நான் எங்கேயும் போக மாட்டோம் என்ற ஒரு தீர்மானம் வரும். இப்போ இந்த தீர்மானம் வராட்டி உங்களுக்கு சேவை செய்யலாம். யாருக்கு? கடவுளுக்கு சேவை செய்யலாம். அப்போ தான் உங்களுக்கு கஷ்டமோ துன்பமோ வந்தாலும், நீங்கள் ரூத்துக்கு பாருங்கள் எவ்வளோ என்ன கஷ்டம் வந்துச்சு. ஆனால் அவள் என்ன செய்தாள், வைத்த கால பின்னுக்கு அவள் என்ன செய்யலை, எடுக்கல். அவள் பாருங்கள் தன்னுடைய மாமிக்காக, சபை மாமி என்ன செய்கிறார், ஒரு சபைக்கு அடையாளம், அதே நேரம் வைதிக யூத சபைக்கும் அடையாளமாக இருக்கிறது. அப்போ அவள் என்ன செய்கிறாள், தன் மாமிக்காக என்ன செய்கிறாள், சேவை செய்கிறாள். அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்கிறாள், போவாசுடைய பாதப்படையில் அவள் இளைப்பாடுறாள். அப்போ இன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்டெப்பில் வந்திருக்கிறீங்களா, நீங்கள் தீர்மானத்தோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா இது அறிவுறுத்தல்கள். ஏன்னா இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் இருந்தால் தான் இந்த மெசேஜை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்க, உங்களோட காலத்தை இதில் அறியலாம், நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு தேவனை வியப்பீங்க. இவ்வளோ ரகசியத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறாரு, என்னென்ன நடக்க போகிறன்ற ஓர்டர் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஸ்தாபனங்கள் உலக அறிவில் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் பகலங்களுக்கு சிரிப்பு வரும். ஏன்னா இப்போ நான் ஒரு நேற்று நாளில் பார்த்தேன் ஒரு கேலண்டர், 1914ஆம் ஆண்டு கேலண்டரும் 2026 கேலண்டர் வந்து சேம், அதே டேட், அதே நாள், அதே மாதம், அதே 1914 தான் முதலாம் யுத்தம் வந்துச்சு, அதே நாள். அதே போல் தான் இப்போ வந்து யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு அதே காலத்தில். புரியுதா உங்களுக்கு? பட் அதனால் நான் போட்டுட்டேன்டா நீங்கள் யோசிப்பீங்க, அட பிறர் செய்தி, ஒருவேளை செய்தியை ஞாபகம் தான் சொல்லிங்க, 3ஆம் உலகப் போர் பிறவே வரும், இவர் இப்போ போட்டுட்டேரென்று உணர்ச்சி வசப்பட்டுட்டேரோன்னு நீங்கள் சிந்திப்பீங்க. நாங்கள் நிறைய சிந்திக்கிறாள். ஆமே. அப்போ அதனால் வந்து நான் ஏன் போகிறேன்ற நோக்கத்தை நீங்கள் அறிய மாட்டேன். ஆனால் நாங்கள் அதில் ஆரம்பத்துக்கு வந்துட்டோமா. அப்போ அதில் ஸ்டார்ட்டில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இதுதான் முடிவை அங்கே கொண்டு வரோம். எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணுமே. அப்போ அதனால் பாருங்கள், அந்த சரியான தேதியில் வந்து என்ன செய்கிறது, அந்த காலம் நடக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு இடையில் மணவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இந்த காலத்தில் வந்து நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க, தீர்மானத்தில் இருக்கிறீங்களா, நான் தேவனுக்கா அல்லது உலகத்துக்கா? ஏன்னா உலகம் வந்து அந்த வண்ணமாக உங்களை இழுக்குது. ஏன்னா அப்படி அவன் வலை வீசுகிறான், அப்படி தந்திரமாக இருக்கிறான். நீங்கள் வஞ்சிக்க பாருங்க, அறிஞ்சி ஏவாளை போல் நீங்கள் எல்லாமே அறிஞ்சி போயில். நீங்கள் ஏவாள் என்ன சொல்கிறார், சாத்தான் என்ன
வஞ்சித்தான் என்று தான் சொல்லுவோம். வஞ்சகம் என்பது அறியாமல் விழுறது. அப்போ நாங்கள் சொல்லல, அதுக்காக தான் தேவன் ஆலோசனை கர்த்தராக இருந்து வஞ்சகத்தை உங்களுக்கு பெறுகிறார். அதான் பவுல் சொல்கிறான், அவனுடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாதவர்களே அல்லவே, எல்லா தந்திரமும் நாங்கள் அறிஞ்சவர்கள். அதனால தான் தேவன் மணவாட்டிக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன்டா, அவன் எந்த வழியில் வந்தாலும் அவளுக்கு தெரியும் இது சத்துரு, இது பிசாசு, அப்பாலே போ சாத்தானே என்று நாங்கள் சொல்லத்தக்கது. அது கல்வியில் வரலாம், பணத்தில் வரலாம், பெருமையில் வரலாம், அல்லது உயர்வில் வரலாம், அல்லது இன்னும் மற்றவனை போல வாழணும் என்று தருவான். அவன் நிறைய தாரான். அப்போ எங்களுக்கு அறியாமல் நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி இருந்து பாருங்கள், ஓம் என்னன்றது வந்துடும். ஆனால் நீங்கள் மாறி இல்லை, நான் ஏழ்மையாக தேவன் என்ன எப்படி வைக்க விரும்புகிறாரோ நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்னுட்டிங்கன்னா ஓடி போய் இவன்கிட்ட போய் சரி வராது, இது ஒரு பழமவாதி என்றுவான். ஏன்னா அப்போ அதனால் இவனை நெருங்கியல. ஆனால் நாங்களும் ஒன்றை பேச துவங்கிட்டோம்டா அதிக பேச்சு என்னத்தை கொண்டு வருமா, பாவத்தை கொண்டு அவிசுவாசத்தை எங்கள் மத்தியில் கொண்டு வந்துடும். அப்போ பாருங்கள், அவள் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில். நான் ரூத்தை பேச விரும்பல, ஆனால் ஒரு ஸ்டெப்பை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ரூத் பிரஜாதி மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அதனால் அவள் தீர்மானம் செய்கிறாள், சேவை செய்கிறாள். அவள் என்ன செய்கிறாள், இளைப்பாடுறான்ற வார்த்தையில் கல்வாரியில் நாங்கள் என்ன செய்யணும், அவருடைய பாடுகளை நினச்சி நாங்கள் இளைப்பாறோம். ஆமென். அப்போ இன்றைக்கு நீங்கள் தீர்மானத்தில் அப்போ இருந்தால் நீங்கள் கடவுளுக்காக சேவை செஞ்சிட்டு இருப்பீங்க. ஆமென். நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கடவுளுக்கு தான் ஒப்பு கொடுப்பீங்க. என்ற மகன் ஊழியக்காரனாக வரணும், கடவுளுக்கு சேவை செய்யணும், வேலை செய்யணும், கடவுளுக்காக நான் செய்யணும், அப்படி ஒரு உணர்வு வரும். சாபனங்களை பாருங்கள், அவங்க அப்படி தான் என்ன செய்கிறாங்க, அந்த வண்ணமாக அதை ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க. அப்போ அப்படியான எண்ணங்கள் இந்த மணவாட்டி சபையில் இல்லை. ஏனென்றால் அப்படி எல்லாராலையும் இருக்க இயலாது. முன்குறிக்கப்பட்டவங்க தான் அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏனென்றால் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடாக இருக்கிறது. இன்னொருவர வெளிப்பாடு எனக்கு தர இயலாது. அது நோவாவை கொடுத்தது மோசைக்கு கொடுக்கலாம், மோசையை கொடுத்தது நோவாவுக்கு கொடுக்க இயலாது, ஆபிரகாமுக்கு கொடுத்து மாற்றலை. எல்லாருக்கும் தேவன் கொடுக்கணும். ஆமே. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தேவனோட வருகையை எதிர்பார்க்கணும். ஆமே. தேவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கேற்ற வண்ணமாக நாங்கள் என்ன செய்வோம், தேவனுடைய காரியங்களை நாங்கள் என்ன செய்வோம், வளர்க்குறவர்களாக நாங்கள் இருப்போம். ஆமே. அப்போ பாருங்கள், என்ன சொல்கிறேன்டா, பழைய ஏற்பாட்டில் சொந்தமானது 50 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன செய்யலாது, வைத்து கொள்ள முடியாது. 50 ஆண்டுகளுக்கு மேலே சொந்த உரிமையக்காரனிடம் என்ன செய்யணுமா, திரும்ப அளிக்கணும். அப்போ யூதர் அவர் மீட்கக்குள்ள 40 நாள் என்ன செய்கிறேன், அவர் மறிக்கிறேன். அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார், 50வது நாளில் மீண்டும் என்ன செய்கிறார், வருகிற வேளையில் மீண்டும் என்ன வருது, இழந்தது திரும்ப வருது. பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா எந்த சொத்து அடமானம் வச்சாலும் விற்றாலும் என்ன நடந்தாலும் 50ஆம் ஆண்டில் எக்காலம் ஊதி ஜுபிலி ஆண்டு வருகிற வேளையில் எக்காலம் ஊதுகிற வேளையில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தா கூட அந்த உரிமையெல்லாம் யார்கிட்ட திரும்பணும், யார் சொந்தக்காரனோ அவன்கிட்ட திரும்பும். இன்னொருவன் எதிரி கூட உங்களை வச்சிருந்தா கூட 50 ஆண்டுக்கு பிற்பாடு அவன் வைக்கவே இல்லை. திரும்ப உரிமையாளரிடம் என்ன செய்யணும், அது திரும்ப அதான் தேவன் அந்த சட்டத்தை வச்சு. அதே போல் பாருங்கள், பெந்தகோஸ்தே நாளில் என்ன நடக்குது, 40 நாளில் 10வது நாளில் 50வது நாள் என்ன செய்கிறது, தேவன் மரித்த தேவன் பரிசுத்த ஆவியாக வாக்குத்தத்தமானது மீண்டும் வருகிற வேளையில் அதை என்ன செய்கிறது, திரும்ப அளிக்கப்படுது. ஆமென். திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உரிமையான ஜனத்திட்டே அதை என்ன செய்கிறது, திரும்ப வருது. அதே போல தான் தேவன் அந்த உரிமை பத்திரம், ஆதாம் ஏவாள் இழந்த உரிமை பத்திரம், மறைக்கப்பட்ட ஏதேனிலிருந்து திறக்கப்பட்ட அந்த உரிமை பத்திரம் மீண்டும் யாருக்கு வரணும், மணவாட்டி. அதனால தான் பாருங்கள், 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு எந்த புத்தகம் வைக்கப்பட்டு, மீட்பின் புத்தகம். அப்போ அந்த மீட்பின் புத்தகத்தை பாருங்கள், நான் முத்திரை துவங்க முதல் இதை பாயிண்ட்டை சொல்லிட்டு போகிறேன். அந்த சிங்காசனத்திலிருந்து என்ன நடக்குது, அந்த புத்தகமானது வாங்கப்பட்டு என்ன செய்கிறது, பூமிக்கு இறங்கி யார கையில் கொடுக்குறேன், 7ஆம் தூதனுடைய கையில் கொடுக்குற வேளையில் அது அவர் எங்கே கொடுக்குறேட்டா, பூமியில் உள்ள
ஜனத்துக்கு கொடுக்குற புரியுதா உங்களுக்கு? அது நாங்கள் அந்த படம் வச்சுருந்தோம் நாங்கள் முதல்ல, அது இப்போ மங்கி போயிருக்கிறது, திரும்ப போட எப்படி அந்த மீட்பின் திட்டம் புத்தகம் இதண்டி அப்படி ஆதாமிட்ட இருந்து அப்படியே போய் சுற்றி 7வது முறையாக எங்கிட்ட வாரதுட அந்த 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 படத்தை நான் போட்டிருந்தேன். அப்போ அந்த புத்தகம் பாருங்கள், அது திரும்ப வருது. அப்போ அதனால் தான் திகழ் சொல்கிறேன் பாருங்கள், அந்த மீட்பானது என்ன செய்கிறது, திரும்ப அதே ஜனத்திட்ட அவர் தேவன் என்ன செய்கிறாருண்டா கொண்டு வாரு. ஏனண்டா அது இழக்கப்பட்ட ஜனம். அப்போ இந்த முத்திரை வந்த பிற்பாடு தான் நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க, மீட்கப்படுறீங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு தான் உங்களுக்குள்ள தீர்மானம் சேவை வரும், இளைப்பாருங்க. அந்த வார்த்தையிலேயே நீங்கள் என்ன செய்வீங்க, இளைப்பாரி கொண்டிருப்பீங்க. அப்போ பாருங்கள், இதுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அங்கே போகிறேன். தானியேலுக்கு என்ன செய்கிற கபிரியல் என்ன செய்கிறான், அறிவுரை கொடுக்குறான். அதே போல் தான் இன்றைக்கு தீர்க்கதரிசி வந்து உங்களுக்கு இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். இப்புத்தகமானது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தன என்பதை குறித்து நாம் கண்டோம். ஒவ்வொரு முத்திரையிலும் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீட்பின் திட்டத்திலே 5 ஏழுகள் இருக்கிறது. ஏன்னா மீட்பின் திட்டத்தில் 5 ஏழுகள். அந்த 7 பார்க்கக்குள்ள அப்போ 50 நாளுண்டா 50 நாளில் எத்தனை 7 இடையில் இருக்குது, 7 49. ஏன்னா அப்போ அந்த 7 இருக்கிறத திகழ் சொல்கிறேன். நாங்கள் அந்த கணக்கு பார்க்க முதல் நான் இதை சொல்ல விரும்பேன். அப்போ பாருங்கள், அதனால தான் தேவன் என்ன செய்கிறேன்டா அந்த மீட்பின் திட்டமானது அதே மீண்டும் வந்து மணவாட்டிக்கு வருது. அப்போ நீங்கள் ரூத்தா அதாவது மணவாட்டியாக இருந்தால் தான் உங்களால் என்ன செய்யலாமெண்டா அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். இதில் காரியங்களை சொல்லிவிட்டு நான் அடுத்து ஸ்பீடாக முடியும். ரைட், இப்போ 1 2 வாசி. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியோ ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமென். அப்போ பாருங்க, தானியேல் என்ன செய்கிறான், எரேமியாவோட புத்தகத்தை தோல் சுருளிலிருந்து எடுத்து என்ன செய்கிறான், வாசிக்கக்குள்ளே தான் அவனுக்கு தெரியுது நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம், நாங்கள் மீண்டும் அங்கே என்ன செய்ய போகிறோம், போகிறோம்டா. அப்போ அதே போல தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கக்குள்ளே தான் உங்களுக்கு ரகசியம் தெரியுமெண்டா எந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 10 வாசிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். இனி காலம் செல்லாதன்றக்குள்ள உங்களுக்கு புல்லரிக்கும். ஏன், தேவன் சொன்ன தீர்க்கதரிசனை நிறைவேறிட்டு அப்போ இனி காலம் செல்லாது. அப்போ அந்த காலத்துக்குள்ளே என்ன நடக்கணுமென்று நீங்கள் என்ன செய்வீங்க, ஆராய்ஞ்சி பார்ப்பீங்க. அடுத்தது வாசிங்க, 20 22 வாசிங்க. அது 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இப்போ அறிவுரையில் தான் இருக்கிறோம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பணி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ரைட், பாருங்க. அப்போ பாருங்க, தானியேல தேவன் பாருங்க என்ன சொல்ல, நீ எனக்கு பிரியமானவன். ஏன்னா நீங்கள் 9ஆம் அதிகாரம் நேரம் இல்லை, முன்னுக்கு வாசிச்சிங்கன்னா அதை கேள்விப்பட்டோன்னே அவன் என்ன செய்ய, ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து வாசம் பண்ணி தனக்கு தன்னை அந்த என்ன செய்கிறான்னு அவ்வளோ தாழ்த்தி என்ன செய்கிறான், தனக்கு மாத்திரமல்ல ஜனங்களுக்காகவும் என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். அப்போ பாருங்கள், அதே போல தான் நீங்கள் இந்த தேவனுடைய மனவாட்டியாக இருந்து தேவண்ட காரங்களில் தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கண்டா அதே இயல்பு உங்களுக்கு உள்ளவர். ஏண்டா இந்த காலத்தை கண்டுட்டீங்க, இந்த காலத்தை கண்டோடனே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க,
தாமதிக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ உடனே என்ன நடக்குதுண்டா, நீ 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 மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது நீ சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டு தரிசனத்தை நீ என்ன செய், அறிந்து கொள். அதாவது முதலாவது என்னத்துக்கு வாரேரண்டா, மீறுதலை தவிர்க்கிறதற்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கு, அக்கிரமங்களை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு, தரிசனத்தையும் தீக்கர்சனத்தை முத்தரிக்கிறதற்கு, மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இதுக்காக என்ன நடக்கிறதுன்னா 70 வாரம் குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ 70வது வாரத்தில் வரக்குள்ள தான் இதில் விடையே பார்ப்போம். இப்போ நீங்கள் எரேமியா 24க்கு போங்க. எரேமியா 25 8ல் இருந்து வாசி. அந்த இங்கிலீஷில் 8ஆம் வசனத்தை எடுத்து வச்சிருங்களா. நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கின்ற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஏந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். ஆமென். இதே வசனத்தை தான் யார் படிக்கிறானண்டா, தானியேல் படித்தோன்னு தான் வருது. அப்போ ஏன் இவங்களை தேவன் ஏன் அங்கே ஒப்பு கொடுக்குறேன்டா, அதை இங்கிலீஷில் வாசிங்க 8ல். ஆமென். இப்போ தமிழில் வாசிங்க அதை. நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால். அங்கே என்ன சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால். அப்போ பாருங்கள், அதான் திக்க சொல்லி தேவன் டைரெக்டாக சொல்கிறேன், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதாவது. அதாவது எப்பயுமே தேவன் சொல்லும்போது கர்த்தர் உரைக்கிறதாவது. சேனைகளின் கர்த்தர், தமிழில் அதை மறைச்சிட்டாங்க. தமிழில் இருக்கிறாங்க நீங்கள் என் வார்த்தைகளை என்று. ஆனால் ஆங்கிலத்தில் அதை ஒரு பவர்ஃபுல்லாக டிரெக்டாகவே தேவன் சொல்லுகிற மாதிரி அது என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறத நாங்கள் வாசிக்கிறோம். ஏனென்றா இந்த காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுகிறேன், வடக்கே இருந்து. அதே போல தான் வடக்கே இருந்து தான் இப்போ தேவன் என்ன செய்கிறேன், ரஷ்யாவை கொண்டு. எப்பயுமே ஒரு வார்த்தை 2. இப்போ ஓசியா 11 எடுத்து வாசிங்க. ஏண்டா எப்பயுமே தேவண்ட வசனத்துக்கு என்ன இருக்கிறது, அதுக்கு ஒரு 2 கூட்டு அர்த்தம் இருக்குதுன்னு தீக்க சொல்கிறேன். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஆமென். அப்போ எகிப்திலிருந்து என்னுடைய குமாரன். அப்போ அது எத்தனை தரம் சந்தைக்குது, எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களும் வந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எகிப்திலேருந்து அங்கே வந்தேன். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு முறையும் யாக்கோபும் அங்கேருந்து வந்தான். ஏண்டா அது ஒரு வார்த்தை பலமுறை நிறைவு. அது யார் விசுவாசிக்கிறானோ, யாருக்கு தேவன் எழுதி வச்சாரோ அது நிறைவர். அது அவனோட முடிஞ்சிட்டேன்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ பாருங்கள், அது கூட்டு அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிற. அதே போல தான் தேவண்ட வார்த்தை எப்பயுமே கூட்டு அர்த்தங்களை கொண்டு வரும். அப்போ அதுக்கு தேவன் தான் வியாக்கியானி. ஆமென். தேவனுக்கு மட்டும்தான் அது சரியான அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அது மோசையோட முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களோட முடியாது. இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து அவரால். ஏண்டா அவன் கொல்றாண்டோன்னு எங்கே ஓடி போனேன், எகிப்துக்கு தான் ஓடி போவேன். அவன் ஏரோது செத்த பிற்பாடு தான் அவர் என்ன செய்த வாழ்ந்து. அப்போ யாக்கோபும் என்ன செய்தாங்க ஒன்று. அப்போ அதே போல தான் தேவண்ட வார்த்தையானது எப்பயுமே கூட்டு. அப்போ பாருங்கள், அப்போ தேவன் என்ன செய்கிறேன், ஏன் இது நடக்குதுண்டா,
தேவன் கட்டளைகளை கொடுத்து அவர் பிரமாணங்களை கொடுத்து, ஏன்னா தேவண்ட கட்டளைகள் வந்து நினைக்க 613 கட்டளை வேதா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய கட்டளைகள் ஏறக்குறைய நினைக்க 613 அன்றைக்கி 613 கட்டளைகள் இருக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த 600 சொச்சம் கட்டளைகளையும் வந்து அவங்க கை கொள்ளும். நீ எப்படி சாப்பிடணும், எப்படி சுத்தமாக இருக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி நீ ஜெபிக்கணும், எல்லாமே அவங்களுக்கு கட்டளை. இதெல்லாம் எங்களுக்கு தந்தால் யோசிச்சு பாருங்கள். 2-3 செய்யலாண்டா 613 அவன் செஞ்சே ஆகும். புரியுதா அவங்களுக்கு? அந்த 600 சொச்சம் கட்டளைகளையும் இவங்க கை கொள்ளும். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தேவன் அந்த தேசத்தில் ஆசீர்வதிச்சோன்னே, தேவன் பெரிய ஆலயங்களை கட்டி இவங்களை வச்சு எல்லாம் செஞ்சோன்னே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தேவனுக்குரிய கடமையை செய்யலை, தேவனுக்குரிய வழியில் அவங்க போகலை, தேவனை ஓய்வு நாளில் ஆராதிக்க போகலை, இப்படி எல்லாமே போகணுன்னு தேவன் என்ன செஞ்சிட்டா, செய்கிறேன் வேலாண்டு இந்த ஆலயத்தை இழுத்து மூடு, உனக்கு ஆலயத்துக்கு தானே வரையலாது, நீ என்ன செய்யண்டா 70 வருஷம் இந்த ஆலயம் பாழாய் போகும்னு சொல்லி இவங்க எல்லாரையும் முடிஞ்சு எங்கே அனுப்பிட்டு வட தேசத்து ராஜாட். அப்போ அதான் வேதம் என்ன சொல்லுது, அது முதலொண்டு. இப்போ யார் சொல்கிறேன், வட திசையின் ராஜாவை நோக்கிப்பார், கவனிச்சுப்பார். யார் அந்த வட திசை ராஜா? ரஷ்யா. ரஷ்யா. அப்போ முதல் சொல்லக்குள்ளே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த நேரம் தீக்கசன் உரைக்கக்குள்ளே ரஷ்யாண்ட நாடே இல்லை, சோவியத் யூனியன். அதை உடைச்சி தான் என்ன நடக்குது, ரஷ்யாண்டு தன்னை பேரும். அப்போ பாருங்கள், ஏற்கனவே தேவன் ரஷ்யாண்டை உச்சரிச்சுது. அப்போ பாருங்கள் இவ்வளோ ஒரு வல்லமை உள்ள தேவனை நாங்கள் கொண்டு இருக்கோம். பாருங்கள், தேவன் நீ வட திசை ராஜாவை நோக்கி பாருண்டக்குள்ளே தேச படத்திலே ரஷ்யாண்ட பேர் இல்லை. ஆனால் பாருங்கள், ரஷ்யா ஆண்டு உருவாகுது. இன்றைக்கு அவன் வட திசையில் இருக்கிறான். இப்போ அந்த வட திசை ராஜா தான், அதான கூட்டு அர்த்தம். ஏற்கனவே உண்டு, வட திசையிலேருந்து நேச்சாரை கொண்டு வந்து தேவன் என்ன செய்கிறேன், அங்கேருந்து பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் தான் வந்து இவங்களை படையெடுத்து கொண்டு போகிறான். இப்போ வடதேச ராஜா வந்து ஒரு குண்டை தூக்கி போட போகிறான், இவங்க சாம்பலாக மாற போகிறான். ஆனால் அவங்களுக்கு என்ன காரியம், இஸ்ரேலோட ஒட்டி பிணைஞ்சி இருக்கிறான். அப்போ ஒட்டி பிணைஞ்சா தேவன் என்ன செய்யலான்னு இவனை தாண்டி அவனை வந்து அழிக்கலாம். அதான் தேவன்ட காலம். அப்போ பாருங்கள், ஒரு மனிதனை தேவன் நேசிக்கும் போது அடுத்தவனை எப்படி காப்பாற்றுறன்றதை பாருங்கள் இவ்வளோ ஒரு வேணும். அப்போ அதனால் அவன் இருந்து ஒரு நாள் கைவிடப்பட வரக்குள்ள தான் இவன் போய் என்ன செய்வான் போட. அதனால் அவன் வீரன் மாதிரி நினைக்கிறான், நடந்து போகிறான். ஆனால் முழுக்க எல்லாமே இஸ்ரேல் பின்னாலே இருந்து. நான் அன்றைக்கு சொன்னேன்னா, யார் வந்தாலும் அடுத்தால முடிப்போம்ன்றக்குள்ள அவருக்கு ஒரு போடுவோடு அவர் கோமாவில் இருக்கிறாரு, எண்ணத்தில் இருக்கிற தெரியலை, காயப்பட்டுட்டு விளங்குது அவங்களுக்கு. இப்போ வெளியே வரையலாது அது. அதனால் பாருங்கள், அப்போ அது என்னதான் இருந்தாலும் அவங்க வெளியே வருவார்ன்றா அவர் அடுத்த கணமே முழுவதுமாக மறிக்கல. அப்போ பாருங்கள், ஏன் அவங்க சொன்னாங்க, நீங்கள் யார் வந்தாலும் நாங்கள் அவங்கள கொள்ளுவோம். இஸ்ரேல் சொல்லிட்டாங்க, நீங்கள் மத ரீதியான ஒரு காரியத்தில் ஒரு வருவானண்டா, மற்றபடி நீங்கள் ஜனநாயக முறையில் சரியான மக்கள் ஆட்சியில் போவீங்கன்னா நாங்கள் வரமாட்டோம். ஆனால் மத ரீதியாக, ஏன்னா அவங்களோட கொள்கைகள் வித்தியாசமான. அதனால் பாருங்கள், இன்றைக்கி அவங்களோட காரியங்களை பார்க்கக்குள்ள பாருங்கள், வைராக்கியமாக சாக போட்டுட்டு இருக்கிறான். ஏண்டா அப்படி ஒரு போதனை. என்ன போதனை? அவன் சாகிறதுக்கு என்ன போதனை? ஏண்டா அங்கே ராஜ்யத்தையும் தேவன் தந்து 1000 கன்னிப்பெண்ணை தந்து எல்லாம் சொத்தெல்லாம் தாரப்படி அவன் சாகுறான். ஏண்டா எத்தனை யூதனை நீ கொள்றியோ, எத்தனை கிறிஸ்தவனை கொள்றியோ அவ்வளோ உனக்கு பெனிஃபிட். அதாவது என்ன சொல்கிறது, நன்மைகள் நிறையன்றோன்னே அவன் பார்க்க இங்கே சாகுற ஒரு ஆளோட சாகிறத விட நம்ம அங்கே போய் சந்தோஷமாக இருப்போன்னா அந்த போதனையை பார். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்டா, கொல்ல வலிக்கிட்டு சாகுறான். ஒவ்வொரு பாருங்கள் இவ்வளோ ஒரு மூடத்தனமன். தவளை தன் வாயால் கடுற மாதிரி அது பேக்குண்டு என்ன செய்யும், பாம்பிட்ட இறையாயிரும். அது மாதிரி இவன் சாகுறான். அவ்வளோ ஒரு முட்டாளன்று பாருங்க. அதே மாதிரி யுத்தத்தை பாருங்கள், இந்த பலஸ்தீனத்தில் சொல்கிறான் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். அவன்ட அந்த விளக்கத்தை பார்த்தா சிரிப்பு வந்துடும். என்னண்டா அவன்ட என்ன பாருங்கள், பலஸ்தீனத்தில் அவனாக வெட்டான், முழுவதுமே அழிக்கப்பட்டுச்சு. அது என்ன செய்ய, ஒன்றுமே ஒரு கட்டிடம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, நீங்கள் யுத்தத்தில் 1 லட்சம் பேரை கொண்டீங்க, நாங்கள் அதே யுத்த காலத்தில் 3 லட்சம் உற்பத்தி செஞ்சிட்டோம், 3 லட்சம் பிள்ளையை பெற்றுட்டான். புரியுதா அவங்களுக்கு? அவனோட யுத்த வெற்றியை பார்த்தீங்களா? அப்போ அந்த யுத்த வெற்றிகளை பாருங்கள், அவங்கள்ட அந்த விழுந்தாலும் ஏன்னா
மீசையில் மண் ஒட்டாத மாதிரி அவன்கிட்ட சொல்கிறான், நீங்கள் 1 லட்சம் தான் கொண்டீங்க, நாங்கள் 3ல். அப்போ பாருங்கள் அந்த அவங்களோட அந்த அதான் போதனை. அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும்டா, எப்பயுமே வந்து இப்போ பாருங்கள், எப்பயுமே வந்து நாங்கள் என்ன செய்யணும், அதுதான். அதே போல் தான் நீங்கள் தீர்மானம் செய்தால் தேவனுடைய வார்த்தையில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, கவனமாக நீங்கள் கடந்து செல்லுங்க. அப்போ தேவன் என்ன செய்கிறேன்டா, அவங்கள அழித்து என்ன செய்கிறேன், அங்கே கொண்டு போய் இதோ நான் வடக்கே, அதை வாசிச்சா பாருங்க 10ல், நான் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விலக்கி வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இந்த தேவனோடு மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், இந்த எல்லா சத்தத்தையும் என்ன செய்கிறேன்டா அவங்க மத்தியில் இருந்து எடுத்து போகிறது. எங்கே? சேர்ச்சில் இருந்து. ஏன்னா இல்லாட்டி அவங்க வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கைத்தாளத்தோடும் எக்காலங்களோடு தான் அவங்க என்ன செய்வாங்க, ஆரவாரித்து ஆராதிப்பாங்க. இவங்க கட்டளைகளை பின்பற்றாமல் தேவ சமூகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம போனோன்னு தான் அவர் என்ன செஞ்சிட்டேன்னா எல்லாரையும் திறச்சிட்டு. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், இது எங்களுக்கு பொருந்துமா? நிச்சயம் 100க்கு 200 வீதம் பொருந்தும். இப்போ நீங்கள் அப்படி எங்களுக்கு சேர்ச்சிக்கு நடக்கலே. இஸ்ரவேலோடு தேவன் எப்படி இடப்படுவேர்? ஒரு நாடாக, ஒரு தேசமாக, ஒரு சபையாக. புறஜாதியோடு எப்படி இடப்படுவேர்? அந்த சபை எங்கே போயிட்டு போயிடலாம்? எந்திர சத்தம் இல்லை, மகிழ்ச்சி சத்தம் இல்லை, தேவனோட மணவாளன். சிந்திங்க எப்படி ஏன்னா அவங்க இந்த மெசேஜை விட்டு போயிட்டாங்க. போய் உலகத்தில் வந்து நல்லா வாழ்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் இந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இந்த என்ன சொல்ல உறவு முறை, அதாவது அந்த அந்த என்ன அந்நியோன்யம் என்ன இல்லை, அவங்களோட இந்த வெளிப்பாடுகள் எல்லாமே இல்லை. புரியுதா அவங்களுக்கு? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க எப்பயுமே நாடாக தான் இடப்படுவேன். எல்லாரையும் ஒரே அடியாக அடித்து விடுவேன். ஒரு அடியாக போய் ஒரு அடியாக வாங்க. ஒரே நேரத்தில் தான் அவங்க ஒரே நாளில் ஒரே தேசமாக ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ இன்றைக்கு நீங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவண்ட கட்டளைகளின்படி நடக்காட்டி உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியின் சத்தம் இருக்காது. மணவாளனும் மணவாட்டிக்கும் உரிய மகிழ்ச்சியின் சத்தம் இருக்காது. அதெல்லாம் வாசிச்ச பாருங்க. என்ன மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும், அதாவது மணவாளன் உங்களோட பேசுவேன், வார்த்தையோட பேசுகிற சத்தத்தை விளங்காது, சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களுக்குள்ளிருந்து நீங்க பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழாகும். பாருங்க, இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷம் பாபிலோனில் சிறைப்பட்டு போவாங்க. அப்போ பாருங்க, ஏன் இவங்களுக்கு அதை செய்தேரண்டா, தேவனோடு இருக்கிற உறவை இவங்க முறிச்சு கொண்டாங்க. தேவன் பெரிய ஆலயத்தை கட்டி வடிவாக எல்லாமே செய்து எல்லாமே செய்யக்குள்ள இவங்க போகேன். ஏன்னா இல்லாட்டி அவங்க 3 முறையும் போகணும். அவங்களுக்கு கிடைக்கிற முதல் பலனோடு எல்லாமே போனாங்க. ஆனால் தேவன் என்ன செஞ்ச, நீ ஆசீர்வதிக்கும் போது நீ இப்படி வா, ஏன்னா நீ வெறுங்கையோடு நீ வராத. அப்போ பயிரில் விளைகிறதோ எதுவாக இருந்தாலும் தேவனுக்காக கொண்டு வருவாங்க. ஆனால் காலம் போவோம் வரணும் என்ன செய்ய கொண்டு போயிடும். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, காசை கொடுத்து எல்லாமே சேவ் பண்ணலாம்னு பார்த்தாங்க. மத்தேயுல சொல்கிறாங்க, கொம்பரை இன்னொரு இது அந்த ஒரு காணிக்கையை கொடுத்து ஆக்கள் சேவ் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி. ஆனால் அதை தேவன் விரும்பலை. நீ கடமையை செய்யன்றக்குள்ள அவங்க காணிக்கையின் மூலம் என்ன செய்கிறாங்க, இந்த கட்டளைகளை நீங்கள் பண்ணலாமன். ஆனால் தேவன் சொன்னது, உண்ட விளைகிறத கொண்டு வா, நீ ஆடு மாடை கொண்டு வா, முதல் பலனை கொண்டு வா, நீ வருஷந்தோறும் நீ 3 முறை வரணும். இப்போ எல்லாமே அவர் சொல்கிற வேளையில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதெல்லாம் நீக்கி போட்டு இதால் முடிக்கலாம். ஆனால் தேவண்ட கட்டளையை செய்யாதபடினால அவர் சொன்னேன், இது கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், நீ 70 வருஷம் ஆலயத்தை மூடிட்டு போ. அப்போ அதே போல் தான் இன்றைக்கி புறஜாதி சில பேர் சேர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க, சேர்ச்சிக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, உலக சந்தோஷம் இருக்குது, ஆவிக்குரிய சந்தோஷம் இல்லை. மணவாளன்ற சத்தம் கேட்காது, வெளியில் சந்தோஷமாக இருப்பான். அதே பாபிலோன் என்னத்துக்கு அடையாளம்?
உலகத்துக்கு அடையாளம். அப்போ அதில் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க, அடிமையாக இருக்குது. எந்த அடிமை? தேவனுக்கு, உலகத்துக்கு அடிமை. தேவன்கிட்ட விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஆனால் உலகத்துக்கு அவங்க அடிமையாக இருக்காங்க. இன்றைக்கு அதுதான் புறஜாதி. ஏன்னா புறஜாதி என்பது தனிப்பட்ட நபர், அது தனிப்பட்ட மனிதன், அது குறிக்கிறதா இருக்கிறது. ரைட், நேரம் நெருங்குது. அப்போ பாருங்கள், தேவண்ட காரியம். அப்போ பாருங்கள், அந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? அவங்க மத்தியில் அவர் எடுத்து போடுறத நாங்கள் இதில் பார்க்கலாம். பாருங்க, 112வது பந்தில் அவர் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளவு நிஜமாக இருக்குது. அதே போல தான் அவ்விஷயமும் சரியாக அப்படியே நிச்சயமாக நடக்கும். அவர் யாவற்றை மறைவாக ஆக்கி வைத்திருக்கிறார், அதை அவர் ஒரு வழியில் அவ்வாறு செய்கிறார். யாவற்றையும் சபை அறியாதபடி மறைத்து வைத்திருக்கிறார். ஓ, நாம் அந்த 6 விதமான காரியங்களை பற்றி படித்திருக்கிறோமே, அதற்குள் நாம் போகையில் அப்பொழுது அவர் எவ்வாறு அவர் இதையெல்லாம் எல்லாவற்றையும் சபை அறியும்படி மறைத்து வைத்திருக்கிறார் என்பதையும், அவ்வாறு அவர் செய்தால் அவர் எப்பொழுது வருவார் என்பதை சபை அறியாததால் சபையானது அசதியாயிராமல் விழிப்பாய் இருக்கட்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், இதையெல்லாம் தன்னுடைய ஜனத்துக்காக. இப்போ இன்றைக்கு இதையெல்லாம் சாபனம் தெரியாதபடி அவங்க என்ன செய்கிறாங்க? அவர் வருவார்ன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? 100 வருஷத்துக்கு ஏற்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் சபைக்கு மறைச்சி யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்ண்டா, தம்முடைய மனவாட்டிக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன செய்வோம்? நீங்கள் அசதியாயிராமல் எப்படி இருப்பீங்க? விழிப்பாக இருப்பீங்க. அதனால தான் நான் சொன்னேன், நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இதை முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலில் பார்க்கக்குள்ள கன்னியலை குறித்து பார்க்கலாம். அப்போ அந்த கன்னியல் இதோ மணவாளன் வருகிறாருன்னு சத்தம் 2 பேருக்கும் போகுது. ஆனால் ஒருவர் எண்ணத்தை உடையவங்களாக இருக்கிறாங்க, எண்ணெயை உடையவராங்க. மற்றவங்க வாங்க போகிறாங்க, ஆனால் வாங்குகிற இடம் கடையல்ல, அவங்க எங்கே வரணுமோ அங்கே வரையலை. இன்றைக்கி அவங்க சபையே போகிறாங்க, எல்லாத்துக்கும் போகிறாங்க, ஆனால் அங்கே பெறையலாமே. அவங்க பரிசுத்த ஆவியை பெறணுமெண்டா வார்த்தையில் தான் பெறலாம். அது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேளையில் தான் அது போகலாம். அப்போ அதே போல தான் இன்றைக்கி சபைக்கு அவர் மறைச்சி மணவாட்டிக்கு அவர் என்ன செய்கிறார்னா வெளிப்படுத்துகிறார். ஏன் வெளிப்படுத்துகிறார்னா, அப்போ தான் அவன் அசதியாயிராமல் ஆயத்தப்படுவான். அப்போ ஏன் நான் இப்போ இந்த நாட்களில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தாலும் வெளிப்படுத்துகிறோம்னா, நீங்கள் அசதியாக இராதீங்க. அதனால் எல்லாரையும் நான் சொல்லல, அதான் முன்குறிக்கப்பட்டவங்க நீங்கள் என்ன செய்வீங்க? எழும்பி பிரகாசிப்பீங்க. இனி யாரையும் பார்க்குற காலம் அல்ல. நீங்கள் தனி மனிதனாக ஓடுற ஒரு காலம். ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தனி மனிதனாக சரியாக ஓடினாலும் ஒருவேளை எங்கள் நிமித்தம் தேவன் மற்றவங்களையும் அவர் கண்ணோக்குற தேவனாக இருக்கு. ஆனால் நாங்கள் குடும்பமாக ஓடலாமென்று போய் குடும்பமாக சில காரியத்தை நாங்கள் செய்கிறபடினால தான் எங்களால் மீட்க இல்லாமல் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் அந்த வண்ணமாக குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் வரவோ, குடும்பத்தில் ஒரு பிரிவினை வரவோ நாங்கள் யாரும் விரும்புகிறோம். ஆனால் வார்த்தை நிமித்தம் என்ன செய்கிறது? வேதம் சொல்லுது, மனைவியாவது தகப்பனையாவது தாயையாவது என பிள்ளையாவது வீடையாவது நிலங்களையாவது சொல்லுதா இல்லையா? நான் சொல்கிற அவ்வளோ வசனமும் இருக்கிறவன் தான் என்னையாம், அதுதான் மறந்துட்டேன்னா, அவன்தான் எனக்கு அவர் பிரியமான, அவன்தான் அவனுக்கு நான் என்ன செய்வேனா அது ஞாபகம் இருக்கு. 100 தனையா என்ன எப்பயுமே கொடுக்கறது எங்களுக்கு ஞாபகம் மாதிரி அவர் என்ன 100 தனையா என்ன செய்வேராம் திரும்பி தருவேன்னா யோசிச்சுப்பான். 100 தனையா அது இம்மையில் மாத்திரமில்லை மறுமையிலும் என்று சொல்கிறேன். அப்போ அது என்ன செய்யணுமெண்டா வார்த்தை நிமித்தம் பிரியோம். ஆமேன். வார்த்தை நிமித்தம் ஆனால் நாங்கள் சேர்ந்து ஓடையலாம். ஆமேன். சேர்ந்து நாங்கள் எப்பயுமே ஓடையலாம். அது உலகம் சொல்லும் கூட்டு முயற்சி நல்லது, அது ஆவியில் வார்த்தையோடு இணைஞ்சால் அது சந்தோஷம். ஆமேன். அதான் யோவான் அழைக்கிறான். நான் அந்த வசனத்தை தான் எப்பயும் போடுறேன். எங்களோட ஐக்கியம், நாங்களும் உங்களை அழைக்கிறோம், ஆனால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும்
உள்ளது. அதனால் நாங்களும் உங்களை அழைக்கிறோம். எங்களோட ஐக்கியம் யாரோட இருக்கான்? பிதாவோடும் குமாரன். பிதா யார்? வார்த்தை. குமாரன் யார்? இயேசு. வார்த்தையும் அவர் ஒன்றாயிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்களை நாங்களும் அப்படி இருக்கிறபடினால உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். அப்படி இருந்தால் வாங்க. ஆமென். அதே போல தான் நாங்கள் வார்த்தையோடு இருந்தால் தான் அந்த ஐக்கியம் எங்களுக்குள்ள வரும். அப்போ அது இருந்தால் அது இனத்தோடு என்ன செய்யும்? சேரும். அப்போ தான் எங்களுக்கு அந்த காரியம். அப்போ பாருங்கள், இனியும் அதனால தான் இந்த மெசேஜை பார்க்கக்குள்ள ஜனங்கள் உலகத்தில் ஓடுறான். இந்த உலக காரியத்தில் பாருங்கள், உலகத்துக்கு காரியம் எவ்வளோ செய்கிறான். இப்போ இன்றைக்கி சண்டே ஸ்கூல்லையெல்லாம் நிறைய பிள்ளை நான் அதான் பார்த்தேன். இன்றைக்கி நிறைய பேர் சபையில் வரையல், சில பேர் வைத்தியசாலையில் அது தவிர்க்க முடியாது, சில பேர் வியாதியாக வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் அது தவிர்க்க முடியாது. ஆனாலும் அதெல்லாம் நீங்கள் முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா படு காய்ச்சலில் என்ன பெனடோலை போட்டு ஸ்கூலுக்கு பாடசாலை கிளாஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. காய்ச்சல் இருந்தாலும் ரெஸ்ட் வேணும். ஆனால் இன்றைக்கு சபைக்கு வர அந்த நிலை ஜனத்துக்கு இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அப்போ பாருங்கள், மற்ற எல்லாத்துக்கும் பெனடோலை போட்டு காலையிலேருந்து 2 மணி மட்டும் பாடசாலை இருக்கிறதுக்கு பிடிச்சி அனுப்புறது, இங்கே 8 மணிலேருந்து 10 மணி மட்டும் இருக்கிறதுக்கு அனுப்புறது. அப்போ பெற்றோர் ஆவி, தாயிட ஆவி எப்படியா இருக்கிறது? அது உலக ஆவி, கல்வியில் இருக்கிறது. ஆனால் தேவண்ட சமூகத்தில் வருமெண்டா அதுக்கு தான் நாங்கள் செய்யணும். அப்போ இந்த டைமில் நீங்கள் இந்த செய்தியோட பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர கடைசி டைமில் நாங்கள் இருக்கிறோம். அதில் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஓடியாவது வரணும். நாங்கள் முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் தான் தேவன் கிருபை அளிக்கிற தேவனாக நாங்கள் தேவனுக்காக ஏண்டா அப்படி இல்லாட்டி நியாயத்தி நாங்கள் அதுக்கு பிற்பாடு ஒரு மனிதனும் ரட்சிக்கல. ஏன்னா சடுதியாது நடக்கும். அது ஒரு இமைப்பொழுதுலன்னு தான் வேதம் சொல்லுது. இமைப்பொழுதுன்னு கண்ணை மூடி திறக்கக்குள் அப்படி தானே வேதம் சொல்லு. திசைக்கிறோம் ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாகி. அப்போ பாருங்கள், ஒரு இமைப்பொழுதில் எங்களோட பொடி சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த பழைய சரீரம், பாவமுள்ள சரீரத்தில் நாங்கள் யாரும் போகலாம். எங்களுடைய பொடி என்ன செய்கிறது? மறுரூபமாக ஒரு இமைப்பொழுதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த டைமில் நேரத்தில் அவர் செய்வார். அப்போ அதுக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் எழுப்பப்படணும். அது எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான மெசேஜில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனெண்டா இதுக்கும் எங்களுக்கும் இடையில் இப்போ நான் எல்லாமே அறிவுறுத்தியவைகள். ஏன் இந்த தானியல் கப்ரியலுக்கு இது எல்லாமே அறிவுரை. அப்போ அது எல்லாமே நடக்க முன்பு எங்களுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கணும். அப்போ ஏன் இந்த 70 வாரம் முடித்த பிற்பாடு தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம்ன்றதை நீங்கள் காணலாம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினதை அப்போ தான் நாங்கள் பார்க்க 7 முத்திரை திறக்கப்படக்குள்ளே தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அந்த காரியங்களை தேவன் தாமே, இது ஒரு அழகான செய்தி, ஆனால் எனக்கு அப்படி போதிக்கிற அந்த ஒழுங்குபடுத்தி போதிக்கிறது இயலாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அது அருமையான காரியங்கள். நீங்கள் ஒன்று தவறினா எல்லாமே தவறி போயிடும். அதனால் நாங்கள் இதெல்லாமே அறிவோம். கர்த்தருக்கு சித்தமான அதையும் இடையில் பார்த்து போவோம். எது? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எல்லாமே பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த காரியங்கள் தானியேலினுடைய 70 வாரம். அப்போ யாருக்கு போதிக்கிறோம்? ஏன்னா பெந்தகோஸ்து என்ன சொல்லுது? 1,44,000 பேர் நாங்கள் தான்ன்றாங்க, சியோனுக்கு போகிற மணவாட்டி. ஆனால் அது யாரை குறிக்கிறது? யூதர். அப்போ நாங்கள் வார்த்தையை பார்த்தா தான் தெரியும். அதால் தான் அவங்க வெண்மையான உடுப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது யூதர்கள், இது புறஜாதி. எப்பயுமே ஒரே நேரத்தில் தேவன் 2 பேரோட இடைப்படுகிற தேவன் அல்ல. புறஜாதியோட கிருபை முடியக்குள்ள தான் கிருபையானது யாருக்கு போப்பது? யூதருக்கு. அதனால தான் கிருபை அங்கே போனால் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ அதாவது அதுக்கு பிற்பாடு மத ரீதியாக உவாசம் இருந்து ஆராதிச்ச யார், மற்றும்படி அவன் முன்னுக்கு செய்த காரியம் இருக்குமானால் அந்த மணவாட்டி என்ற அந்தஸ்து அவனுக்கு கொடுக்காம 1000 வருஷ அரசாட்சி என்ற அந்த தன்மையை கொடுக்காம அதன் முடிவில் அவனுக்கு தேவன் ஒரு தருணத்தை அவர் கொடுப்பார். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சர்வலவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த பொழுதிலே இம்மடி நேரமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான பொழுதிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களுக்கு அறிவுறுத்தியவைகளை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. நிச்சயமாக இந்த அறிவுறுத்தல்கள் எல்லாமே உம்முடைய நியதியாயிருக்கிறபடினால் ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடந்தால்தான் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வர முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பாபிலோனுக்கு போனார்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது உம்மை தேடாமல் உம்முடைய கட்டளையின்படி நடவாமல் போனது நிமித்தம் அவர்கள் மத்தியிலே அந்த மகிழ்ச்சியை எடுத்து போட்டீர். அதே போல் இன்றைக்கு ஆண்டவரே இந்த கடைசி கால சபையிலே இன்றைக்கு அநேகருக்கு உம்மை குறித்ததான மகிழ்ச்சியும் உம்முடைய சபையை குறித்ததான மகிழ்ச்சியும் உம்முடைய ஆராதனை குறித்ததான மகிழ்ச்சியும் இல்லாமல் இன்றைக்கு ஏனோ தானோ என்று இருக்கிறதுக்கு காரணம் உம்முடைய வார்த்தையின்படி நடவாமல் நடக்கும்போது இப்படியான சந்தோஷமின்மை ஆண்டவரே ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உலகத்திலே பார்க்கும்போது அவர்கள் நிறைய நகைப்போடும் சிரிப்போடும் மகிழ்ச்சியோடும் நல்ல விதமான காரியங்களிலே செழிப்பாக இருப்பார்கள். ஆனால் உம்முடைய சமூகங்கள் என்று வரும்போது அதை அசட்டியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மத்தியிலே எந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்பதையும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் பார்த்தோம். அப்படியாக கர்த்தாவே எங்கள் மத்தியிலே இல்லாத வண்ணம் தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன வேளையிலே நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொன்னது போல கர்த்தாவே உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் போக மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை நீர் மாற்றி வர்ற தயவுக்காகும் ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.